அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்று நாம் காண இருப்பது பாவங்களை மன்னிக்கும் ஒரு துவா. ஜாஃபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, என்னுடைய பாவமே, நான் எவ்வளவோ பாவம் செய்து விட்டேனே என 2 அல்லது 3 முறை புலம்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கீழ்காணும் இந்த துவாவை ஓதுக என கூறினார்கள். அதற்கு அவர் அந்த துவாவை ஓதினார். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மீண்டும் கூறச் சொன்னார்கள். அவர் மீண்டும் அந்த துவாவை ஓதினார். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த துவாவை சொல்லச் சொன்னார்கள். பிறகும் அந்த நபி தோழர் அந்த துவாவை சொன்னார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் எழுந்து செல்க, உமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என நபிகளார் கூறினார்கள். நூல் ஹாக்கிம். நபி தோழரின் 3 முறை கூறியதனால் மன்னிக்க பெற்ற அந்த பாவ மன்னிப்பு துவா ஆனது, அல்லாஹும்ம மக்ஃபிரதிக அவ்ஸஉ மின் துனூபி வ ரஹ்மதுக அர்ஜா இந்தி மின் அமலி என்பதாகும். இந்த துவாவின் பொருளானது, யா அல்லாஹ், என் பாவங்களை விட உனது மன்னிப்பு பெரியது, என் செயல்களை விட உனது கருணையில் நான் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்பதாகும். இந்த சிறிய துவாவை 3 முறை உள்ளம் உருகி ஓதியதால் அல்லாஹ் அவர்களின் பாவங்களையெல்லாம் மன்னித்து விட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன் வாயிலிருந்தே உதித்திருக்கிறது. நாமும் இந்த துவாவை ஓதி அல்லாஹ் நமது அனைத்து பாவங்களையும் மன்னிக்க அருள் புரிவானாக. யா அல்லாஹ், நாங்கள் சிறியவர்கள் முதல் இப்போது வரை இந்த நொடி வரை செய்த அனைத்து பாவங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவா பர்க்கத்தினால் மன்னிப்பாயாக.